பாட்டியுடைய பிறந்த நாளைக்கு நம்ம மீனாவுடைய அம்மாவும் தங்கச்சியும் வந்திருக்குறாங்க. வந்த உடனேவும் மீனாவோட அம்மா பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரவி வந்து மீனாவோட தங்கச்சியை கூப்பிட்டு இந்த பலூனை மேலே கட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கட்டணன்னு போகும்போல் பலூன் ஒன்று உடஞ்சிருது. உடஞ்ச உடனேவும் ரவி சொல்கிறாங்க, என்ன பலூனை கூட ஒழுங்காக கட்ட தெரியலையா உனக்கு, நீ எல்லாம் எப்படி தான் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்த போறியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நாச்சுக்கும் கிண்டல் பண்ணுறாங்க. கிண்டல் பண்ண உடனேவும் அது எப்படி நீ என்னைய சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீதா வந்துட்டு, அதாவது மீனாவுடைய தங்கச்சி வந்துட்டு ரவியை அடிக்கிறதுக்கு ஓடுறாங்க பலூனை வச்சுக்கிட்டு. ஓடும் போல் அங்கே உள்ளவங்க எல்லாருமேவும் பார்க்குறாங்க அவங்க 2 பேரும் விளாடுறத. ஆனால் ஸ்ருதி ரூமுக்குள்ளே இருக்கிறாங்க. ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்தா ரவியும் சீதாவும் விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனேவும் நம்ம ஸ்ருதி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு கோபம் வரும், கோபம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவானே தெரியாது, இன்றைக்கி பெரிய பிரளயமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனேவும் விஜயா வந்துட்டு, அச்சிச்சோ பெரிய பிரச்சனை ஆகிடாமல் சும்மா நாச்சுக்கும் பேசி அனுப்பிவிட மாதிரி சொல்லுங்கள் சமந்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் இங்கிட்டு பேசிகிட்டு இருக்கோம் போல் ஸ்ருதி போயிட்டு, என்ன ரவி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்போ சீதா சொல்கிறாங்க, இல்லை என்னை வந்துட்டு பலூனை கட்ட சொன்னாங்க, நான் கட்டினேன், அது உடஞ்சிருச்சு, உடனே உனக்கு எப்படி மாப்பிள்ளை வரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கிட்ட வந்துட்டு நம்ம சீதா சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா ஸ்ருதி வந்துட்டு, அதுக்கு நீ அடிப்பியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை சும்மா ஃபன்னுக்காக வேண்டி தான் அப்படி சொல்லி சீதா பயந்துக்கிட்டே சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் ரவிக்கிட்ட ஸ்ருதி கேட்குறாங்க, என்ன ரவி நடக்குது இங்கே அப்படிங்க. இல்லை சும்மா ஃபன்னுக்காக வேண்டி தான் ஸ்ருதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபன்னுக்காக வேண்டியா, என்ன அதுக்கு அடிப்பியா நீயே அப்படி சொல்லி சீதாவை கேட்குறாங்க. இல்லை என்னை இப்படி சொன்னதுனால நான் சும்மா நாச்சுக்கா அடித்தேன் அப்படின்னு சொல்லி, அடிக்கிறதுனா அப்படியே அடிப்பாங்க இப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க ஸ்ருதியும் ரவி கூட. உடனே பார்க்குறவங்க எல்லாரும் என்ன இந்த விஷயத்த கோவப்படுவான்னு பார்த்தா இவ கோவப்படாமல் சண்டை போடாமல் இவ பாட்டில் விளாண்டுக்கிட்டுல கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரவரை வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு மனோஜ் வர்றாங்க. மனோஜ் வந்துட்டு, பாட்டி எல்லோரும் கிஃப்ட்டு கொடுத்துட்டாங்கல்ல, நீங்கள் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்கள, அது எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனேவா நம்ம பாட்டி சொல்கிறாங்க, இரு முத்து வரட்டும், முத்து வந்ததுக்கப்புறம் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் நம்ம ஸ்ருதி வீட்டில் அவங்க அம்மாவும் கிஃப்ட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸ்ருதி தனியாக கிஃப்ட்டு, அப்புறம் ரவியும் கிஃப்ட்டு கொடுத்தாப்புல, அப்புறம் மனோஜ் ரோஹிணி இவங்க 2 பேரும் கிஃப்ட்டு கொடுத்துட்டாங்க. பிறகு இது போக நம்ம விஜயா கூட ஒரு பெரிய டிவியாக பார்த்து வாங்கி கொடுத்துட்டாங்க. பிறகு மீனாவுடைய தங்கச்சியும் அம்மாவும் வந்து கிஃப்ட்டு கொடுத்தாங்க. இன்னும் மீனாவும் முத்து மட்டும் கொடுக்காமல் இருந்துருக்குறாங்க. அதனால் மனோஜ் எல்லோரும் கிஃப்ட்டு கொடுத்துட்டாங்களா பாட்டி, நீங்கள் கொடுக்க வேண்டிய சர்ப்ரைஸு கிஃப்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் பறக்கிற, இரு எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க சரி, ஏன் பேராண்டி முத்து வரணும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லும் போலேவா நம்ம விஜயா சொல்கிறாங்க, அவன் எங்கிட்டு குடிச்சு போட்டு படுத்து கிடக்குறானோ போதையில், நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு, நீ வாயை மூடு விஜயா, நீ அவனை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பார்வதி வந்துட்டு, விஜயா நீ கம்முனே இருக்க மாட்டியா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டு வம்பிழுத்துக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம விஜயா வந்துட்டு, நான் சொன்னால் மட்டும்தான் எல்லாரும் குறை கண்டுபிடிப்பீங்க, பாருங்கள் நான் சொன்னது நடக்கலையா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேப்போ நம்ம மனோஜ் வந்துட்டு, என்னம்மா இது கிஃப்ட்டு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு என்ன தருவாங்கன்னு பார்த்தா அது பாட்டி ஏன் இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்க. இருடா அந்த கிஃப்ட்டு உனக்கு தான் வரும், யாருக்கு வருதோ வரலையோ எனக்கு வந்துச்சுன்னா நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அதுக்கு மனோஜ் வந்துட்டு எங்கம்மா அந்த முத்து பையன் வேற வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியும், அவன் வரமாட்டான்டா, அவன் எங்கிட்டாவது குடிச்சு போட்டு படுத்து கிடப்பியான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா நம்ம பாட்டி கேட்குறாங்க, என்ன விஜயா அங்கே குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, இல்லைத்த அவன் எங்கே போய் குடிச்சிக்கிட்டு இருக்கிறானோ அப்படிங்க. மீனா சொல்கிறாங்க, அத்தை அப்படிலாம் சொல்லாதீங்க, அவங்களுக்கு ஏதோ அர்ஜென்ட் ஒர்க்குன்னு தானே போனாங்க அப்படின்னு சொல்லி, அர்ஜென்ட் ஒர்க்குன்னு போனால் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னும் வர காணோம்ல அப்படின்னோடனே பாட்டி என்ன சரி சரி விடுங்க, அவன் கண்டிப்பாக வருவான், ஏன்னா சொல்லி தான் நான் அண்ணாமலை அனுப்புனாப்புல, அதனால் அவன் கண்டிப்பாக வருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனேவும் டைம் ஆக ஆக முத்துக்காண்டி எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. முத்து வர்ற மாதிரியே இல்லை. மீனா வந்து ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. முத்து எடுப்பாங்களா என்னன்ட்டு ஃபோன் போடுறாங்க. அப்பையும் முத்து எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, எம்மா அது என்னன்னு தான் சொல்லேம்மா, எல்லாருமே பரபரப்பாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்கள, அது என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பாட்டி, இரு அண்ணாமலை, இவ்வளோ நேரம் பொறுத்தாங்களே எல்லாரும், என்ன இந்த கொஞ்ச நேரம் இருக்க மாட்டாங்களா, எனக்காண்டி என் பேரன் எப்படியா இருந்தாலும் முத்து எனக்காண்டி ஏதாவது வாங்கிட்டு வருவேன், நான் அந்த கிஃப்டை பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் கொடுப்பேன், எல்லாரும் சொன்ன மாதிரி தானே இருக்குது, எல்லாரும் அவன் குடிச்சிக்கிட்டு வருவான் செய்வான்னு சொல்லுவாங்கள்ல, ஆனால் என் பேரனை பற்றி எனக்கு தெரியும், நான் வளர்த்த வளர்ப்பு, அவன் அப்படி செய்யவே மாட்டான், நான் சொல்கிறேன், அவன் வந்து எனக்கு கிஃப்ட்டு கண்டிப்பாக கொடுப்பேன், என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே மனோஜ், பாட்டி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது பாட்டி, அவன் குடிச்சிக்கிட்டு தான் கிடப்பான் பாட்டி அப்படிங்க. ஆளுக்கு குடிச்சிட்ருப்பான்னு சொல்லாதீங்க, அவன் வந்து வேலைக்கு தான் போயிருக்கேன்னு சொல்லிட்டு போயிருக்கேன், அதுவும் இந்த நேரத்தில் அவன் அப்படி செய்யவே மாட்டேன், அதுவும் பாட்டினா அவன் உயிரே விட்டுருவான் அப்படி சொல்லி அண்ணாமலை சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா மீனா வந்துட்டு, ஆமாம் அவங்க குடிக்கலாம் போகலை, வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க, ஏதாவது அர்ஜென்ட் ஒர்க்காக இருக்கும் அதனால் போயிருக்கிறாங்க, நீங்கள் யாரும் சொல்லாதீங்க, எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு, என் பிஸ்னஸ்ஸே நான் லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு பாட்டிக்காக வேண்டியே நான் வந்து இங்கே உக்காந்துருக்குறேன், ஆனால் அவன் பாரு பாட்டி கூடயே வளர்ந்தவன் எங்கே குடிச்சிக்கிட்டு உக்காந்துருக்கானோ தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லி முடித்த உடனே பார்த்தா நம்ம முத்து வந்து வாசலில் வந்து நிற்கிறாங்க. பாட்டி அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இந்தா வந்துட்டான் பாரு என் பேரன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. உடனேவா மனோஜ் வந்து திரும்பி பார்க்குறாங்க. என்னடா தொழிலதிபரே, என்ன சொல்கிற என்னைய பற்றி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனேவா நம்ம மனோஜ் வந்துட்டு அமைதியாக ஆகிடுறாங்க. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டியேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. நம்ம முத்து வந்துட்டு, இல்லை பாட்டி சாரி பாட்டி மன்னிச்சிடு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்குறதுக்கு தான் நான் வெளில போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் சரி என்ன கிஃப்ட்டு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இது பண்ணுறாங்க. பொறுங்க நான் காமிக்கிறேன் என்ன கிஃப்ட்டுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்துட்டு கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. அது பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. பிடிச்சி போனோடனே அப்போ விஜயா சொல்கிறாங்க, என்ன பாட்டிக்கு பிடிச்ச மாதிரினா எல்லாருமே பாட்டிக்கு பிடிச்ச மாதிரி தான் செஞ்சோம், ஆனால் அவனும் பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்கிறியான், அதனால் அவனுக்கு தான் போகுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா பாட்டி வந்து இல்லை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் எனக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட்டு கொடுத்தாங்க, ஆனால் முத்து வந்து என்னைய புரிஞ்சு என்னைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கிஃப்ட்டு கொடுத்தான், அதனால் நான் அவனுக்கு என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு கொடுக்க போகிறேன்னு தெரியுமா அப்படி சொல்லி எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க. கேட்ட உடனேவா விஜயாவுக்குலாம் யோசனை வருது. லேண்டு ஏதாவது கொடுப்பாங்களோ, இல்லாட்டி நகை ஏதாவது கொடுப்பாங்களோ அப்படி சொல்லி பெருசாக எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் பாட்டி வந்து எதிர்பார்த்த மாதிரி, இவங்கெல்லாம் எதிர்பார்த்த மாதிரி கிஃப்ட்டு கொடுப்பாங்களா சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு, இல்லை நம்ம முத்து வந்து பாட்டிக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட்டு கொடுக்குறத இவங்க தடுத்து நின்றுப்பாங்களா அப்படின்றது தெரியல. இருந்தாலும் நம்ம முத்து வந்துட்டு நல்ல ஒரு கிஃப்டாக பாட்டிக்கு கொடுக்குறாங்க. அதை வச்சுக்கிட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.